சார் வணக்கம் சார். டீ காஃபி பிஸ்கெட் சம்சா மிச்சர் எதனா சாப்பிடுறீங்களா? அண்ணா இது ஃபோன் கடை தானே? ஆமா சார், நாங்க கஸ்டமரை கெஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்ணுவோம். இது ஜஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி சார். என்ன சார் சாப்பிடுறீங்க? ஒரு டீண்ணா. தம்பி சாருக்கு ஒரு டீ எடுத்துனாப்பா. சொல்லுங்க சார், என்ன மொபைல் சார் பாக்குறீங்க? K20 இருக்கானே. K20யா? என்ன சார் மொபைல் வாங்குனீங்களா பாம் வாங்குனீங்களா? இருங்க போலீஸ் ஃபோன் பண்றேன். அண்ணா என்னாச்சுண்ணா? அப்புறம் என்ன சார் ஃபோன் கடையில வந்து பாம் கேட்டுன்னு இருக்கீங்க? போன வருஷம் மட்டும் அந்த மாடல்ல 1000 போன் வெடிச்சிருக்கு தெரியுமா? மிலிட்டரியில அந்த பாமா யூஸ் பண்ண போறாங்கன்னு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு சார். அண்ணா அந்த போனை பத்தி வீடியோ எல்லாம் பார்த்து தானே வந்தேன். அந்த மாதிரிலாம் கேள்வியே படலண்ணே. நீங்க கேள்விப்பட வாய்ப்பே இல்ல. கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவு. அதுல ஒண்ணுதான் சார் இந்த P10 மொபைல். சார் ஆக்சுவலா அது டச் ஸ்கிரீன் மொபைல் சார். நீங்க உங்க விரல் நுனியிலேயே எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம் சார். யோ அப்ப நான் எத்தனால நாக்குல எனக்கு இந்த ஆக்சுவலா நீங்க இத நாக்குல கூட யூஸ் பண்ணலாம் சார். நீங்க இந்த போன்ல கால் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம். கால்குலேட்டர்ல ஒரு சூப்பரான ஆப்ஷன் இருக்கு பாருங்களேன். 2 + 2 4. ஓ மை காட் சார், பாத்தீங்களா? நீங்களே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டீங்க. யோ உன்ன ஏதோ டிவில பார்த்த மாதிரியே இருக்கு சார். அது பர்சனல் விட்டுருங்க சார். இந்த போனோட கேமரா குவாலிட்டியை பத்தி நான் சொல்லியே ஆகணும். கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். இதோ பாருங்களேன். யோ நாயா பனி மூட்டமா தெரியுது சார். அது ஃபில்டர் விடுங்க சார். நான் பர்சனலா சொல்றேன். இந்த போன் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே வராது சார். பொண்டாட்டி பிரச்சனை, கடன் பிரச்சனை, வீடு பிரச்சனை, எந்த பிரச்சனையும் இல்ல சார். இந்த P10 வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஆபத்தே வராது சார். தொட்டதெல்லாம் தொடங்க வீடு தேடி லட்சுமி வரும் சார். யோ நாயா லோக்கல் சேனல்ல ராசிகள் மோதிரம் விக்கிற மாதிரி பேசுங்கற சார். இந்த P10 எனக்கு P10 வானாடா, K20 தான்டா வேணும். அந்த போனை பத்தி எல்லாம் பாத்துட்டு வந்துட்டேன்டா. தயவு செஞ்சு இருந்தா குறா இல்ல நான் கிளம்பறேன் சார். இருங்க சார், சாரி சார், கோவப்படாதீங்க சார். இந்த P10ல ஹெட்செட் விடுற ஓட்டலாம் இருக்கு சார். ஏய் P10 இன்னொரு வாட்டி சொல்லாதடா. இந்த போனையே நான் இப்பதான் கேள்விப்படுறேன். நீ டார்கெட் முடிக்கிறதுக்கோசரம் தான் இப்படி பண்ணனு பச்சையா தேத்துறா. இந்த ஒரு போனை வித்தா எவ்வளவு உனக்கு கமிஷன்? 500 ரூபாய் சார். இந்தடா எனக்கு K20 காட்றேன் இப்போ. சார் P10 குப்பை சார். ரமேஷ் சாருக்கு அந்த K20 எடுத்து காட்டுப்பா. K20 வெடியும்னா சார் சும்மா சொன்னேன் சார். சூப்பர் போன் சார். நானே 2 வருஷமா அத யூஸ் பண்ணுகிறேன். நீங்க போய் வாங்க. சார் வணக்கம் சார். டீ காஃபி பிஸ்கெட் சம்சா மிச்சர் எதனா சாப்பிடுறீங்களா? ஒரு காஃபி, ஒரு பிஸ்கெட், ஒரு சம்சானே. தம்பி சார் சொன்னதெல்லாம் எடுத்துட்டு வந்துருப்பா. சார் ஆர்டர் பண்றத பார்த்தா ஐபோன் வாங்க வந்திருக்கீங்க போல. ஐபோன்லாம் ஒண்ணுமே இல்ல சார். நம்ம P10 பறக்கும். அண்ணா போன்லாம் வாங்க வரலண்ணே, கார்டு ரீடர் கொடுங்கண்ணே. கார்டு ரீடரா? தம்பி நில்லு. 20 ரூபாய் கார்டு ரீடர் வாங்க வந்துட்டு காஃபி மிச்சர் சம்சாலாம் உங்க சாப்பிட்டு இருப்பியா? படாகம். டானி உனக்கு நான் பண்ணி தரேன் போனி. இப்ப பயப்படாம போன வைனி. இவன் பேரு ஹரி, மணி கூட 2 வருஷமா இருக்கான். இவன் பேரு மணி, ஹரி கூட 2 வருஷமா இருக்கான். இவங்க 2 பேரும் பிரிஞ்ச கதையை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். என்ன விஷயம் ஹரி? டானி நம்மள நம்பி 2 டன் பவுடர் குத்துக்கிறான். 2 நாள்ல கிளியர் பண்ணி குத்தா 2 மடங்கு ப்ராஃபிட்டாம். புரிஞ்சுதா? சீக்கிரம் போய் ஆர்டர் பிடிங்க. 2 டன் பவுடர் 2 நாள்ல கிளியர் பண்ணனும்னா தூக்கி போய் கடல்ல தான்டா கொட்டணும். மணி ஜோக் வேண்டாம், ஐடியா இருந்தா மட்டும் சொல்லு. பின்ன என்னடா இந்த இடத்தையே 2 மாசமா கிளியர் பண்ண சொல்லியிருக்கேன். அதே கிளியர் பண்ணாம குப்பையா வச்சுக்கிறானுங்க. இவனுக்கு போய் 2 கிலோ பவுடர் கிளியர். நான் ஆர்டர் புடிச்சேனா? பார்த்தல நம்ம பசங்களோட பவர் தெரியாம பேசுறியாடா. எத்தனை கிலோடா? ஏரியா பசங்க கேட்டாண்ணா 1/4 கிலோ. 1/4 கிலோவா? ஆமாண்ணா. 1/4 கிலோக்கு நான் பாடா வச்சுக்கிறேன். படா என்னால அவனை வேற திட்டேன். மணி சாரி மணி, நீ ஏதாவது ஆர்டர் இருந்தா பாரு. 2 டன் ஆர்டர் புடிச்சனா? ஒரே ஆர்டர் 2 டன் கிளியர். பார்ட்டி யார்ட்டியா பேஸ்ட் வரேன்னு சொல்லிருக்கான். ஒரு ஆர்டர் 2 டன்னா? ஒரு ஆள் ஒரே ஆள் சும்மா சிங்கம் மாதிரி ஆர்டர் புடிச்சிக்கிறான். அவனை பார்த்து கத்துக்கோங்கடா. ஹரி ஏதோ தப்பா இருக்கு ஹரி. அவன் யார்ட்ட ஆர்டர் பிடிச்சான்னு கேளு. பாட்டி யாரா? டானி. இங்க வா, நீ நம்பர் காட்டு. சரக்கு குத்தவங்க சரக்கு விக்கிறியா? அவன் என்ன நினைப்பான்? அசிங்கமா திட்ட மாட்டான். அவன் தான்டா கால் பண்ணான். விட்றா அவனை வச்சு. டானி நம்ம பையன் தான். நீ திராம் பட் டானி டானி அப்பா டானி சாரி டானி. இதுக்கப்புறம் நடக்காது. வெயிட் டானி. ஹேண்ட்ஸ் அப். யாரா இவன்? தெரியல ஹரி. ஏதோ பொம்மை துப்பாக்கி விக்கிறோம் போல. எவ்வளவுப்பா? அவர் பொம்மை துப்பாக்கி விக்கிறவர் இல்லடா, எங்க மிஷன் லீடர் முகேஷ் ஐபிஎஸ். बैच नंबर 01000. मैं ईश्वर की शपथ लेता हूं कि मैं உங்கள மாதிரி லுச்சா பசங்களை பிடிக்கிறதுக்கு தான் அந்த 2 மாசம் ஆபரேஷன். ஜோசப் சரக்கு இருக்க லொகேஷன் தெரியுமா? எஸ் சார். சரக்கு ரிலீஸ் பண்ற கோட் வாங்குனீங்களா? வாங்கிடுறேன் சார். இவங்க என்ன பண்றீங்க? சரி சார். டேய் கோட சொல்றா. 2 மாசம் சம்பளமே வாங்காம நீ என்கிட்ட வேலை பார்த்தும் போதே நான் உன்னை சந்தேகப்பட்டிருக்கேன்டா. துரோகி. ஹரி இருடா சொல்றியா இல்ல மொத்த புல்லட் மண்டையில இருக்குவா? கோட் வேர்ட். ஹரி டேய் சொல்லடா, சுட்டுவான்டா. மறந்துட்டேன். டேய் எப்பறா மறப்ப? டேய் கோட் வேர்ட் மறந்துட்டேன்டா. ஜோசப் நமக்கு வேண்டிய டீடைல்ஸ் எல்லாம் கிடைச்சிச்சு. நம்ம லாக் பண்ணிட்டு போலாம். சரக்கு போலீஸ் கிட்ட மாட்டிச்சுன்னு தெரிஞ்சா டானி கொன்றுவான்டா. வந்தது போலீஸே இல்ல தெரிஞ்சா என்னடா பண்ணுவான்? என்னடா சொல்ற? பின்ன என்னடா எந்த ஒரு போலீஸ்காரடா மஃப்டில வரும்போது பேட்ச் குத்திட்டு வந்திருக்கான்? அத விட்றா. அவன் 4 அடி கூட இருக்க மாட்டான். அவன் போலீஸாடா? எந்த போலீஸ் ஆச்சு சரக்கு புடிச்சு கைதி விட்டு போவானடா? அதுவும் சரணா ஸ்டோர்ல போய் ஜிப்டாக போட்டு போயிருக்கான். நீ எல்லாம் ஒரு ரவுடி.
இது முன்னாடி சொல்ல வேண்டியதுடா. எங்கடா சொல்ல விட்ட? நான் முடிஞ்ச அளவுக்கு இண்டு கொடுத்தேன். அவன் வேற கையில கண்ணு வச்சிருக்கான். சுட்டுக்கிட்டு தொலைச்சானா நான் என்ன பண்றது? ஒரு ஆள் அதுவும் நீ சொன்ன மாதிரி பொம்மை துப்பாக்கியா இருக்கும் போல. மணி டேனி தான் கால் பண்றான். மணி ஏதாவது பண்ணு மணி. என்ன பண்ண சொல்ற? என் பேச்ச கேட்காம அவன் பேச்ச கேட்டு ஆடனல. இப்ப டேனி கூட்டு போயிட்டு மகுடி ஊதுவான். அதுக்கு ஆடு. மணி ஏதாவது பண்ணு மணி கொன்றா மணி ஏதாவது பண்ணு மணி. கணேசே என்னடா ஆடுற? ஒரு பொண்ணு கோசரம் போய் சாவ போற. அசிங்கமா இல்ல உனக்கு? வேற என்னடா பண்ண சொல்ற? அவ எல்லாம் மணல வாழ முடியாது. என்னடா அவ எல்லாம் வாழ முடியாது? பொண்ணுல இருந்து அவங்க கூட வாழ்ற. போன பொங்கலுக்கு தானே வந்தா. அந்த பொங்கலுக்கு வேற எல்லாம் வருவா. கம்முனு போய் தூங்கு போ. பொங்கல் அன்னைக்கு வரதுக்கு அதனா கரும்பாடா? காதல்ரா. இப்போ என்னதான்டா பண்ண உனக்கு? நாளைக்கு அவளுக்கு கல்யாணமா? எங்களை எப்படின்னா சேர்த்து வைங்க. உங்க 2 பேரும் போட்டோ ஏல வேணா சேர்த்து வைக்கிறேன். நேர்ல எல்லாம் சேர்த்து வைக்க முடியாது. யாரு போலீஸ் கேஸ்னாலே இருக்கு. அப்புறம் நீங்க சாபம். டேய் இதா மச்சான் பேசிக்கலாம். மச்சான் நாளைக்கு பொண்ணை தூக்கிடலாம்டா. என்னடா உங்க அக்கா பொண்ணை தூக்குற மாதிரி பேசுனுங்கற? கல்யாணம் போனடா. அவள அசால்ட்டெல்லாம் தூக்க முடியாது. ஏய் நானே உன்னை சாவ வச்சிரேன். வைடாத. யாரா மாப்பிள்ள? அவன் போட்டோ இருந்தா காமி பார்க்கலாம். இவன் தான் உங்க கேப்ல வந்த மாப்பிள்ளையா? ஆளு பார்க்க சாதுவா தாங்கறான். சாப்பாடு எங்க ஓரமான இல்லப்பா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா அவனே விட்டுறான் போலயே. டேய் அவன் பவுன்சர்ரா. பவுன்சரா? மண்டைய கொளுத்தி விட்டா கோஸ்ட் ரைடர் மாதிரி இருப்பான் போல. இவனை போய் பவுன்சர்ன்ற? டேய் இவனை பார்க்க புதுசா கவுண்டர் பார்த்துட்டே இருக்கும். அதுக்கெல்லாம் டைம் இல்ல. பொண்ணு தூக்க பட்டுன்னு ஒரு பிளான போட்டா தூக்கிடலாம். சரிடா பிளான் சொல்லிட்டோட கோயிலுக்கு வந்துரு. பொண்ணை தூக்குறோம். கல்யாணமே முடிஞ்சிச்சு. அவ புள்ள கல்யாணத்துக்கு வருவானுங்க போல. என்ன மச்சான் பொண்ணு தூக்கலாமா? இதுக்கப்புறம் வாசல்ல இருக்கிற செருப்பு தானே தூக்க முடியும். பொண்ணெல்லாம் தூக்க முடியாதுடா. என்ன மச்சான்? கல்யாணமே முடிஞ்சிச்சுடா. என்ன சும்மா விட்டுதான் ஒண்ணு செத்துருப்பா. இல்லன்னா அவன் இல்லன்னு நினைச்சது வாழ்ந்துருப்படா. அழுவுற குழந்தைகிட்ட கிளிகிளிப்பு குத்தி ஏமாத்துற மாதிரி பொண்ணை தூக்குற நம்பிக்கை குத்தி இப்படி ஏமாத்தினீங்களேடா. எங்கடா அவன்? மச்சான் நாங்களே வேலை கிடைக்காம கேட்டரிங் பண்ணுறேன்டா. மூர்த்தி என்ன திடீர்னு காலைல போனை போட்டு 2 கேட்டரிங் இருக்குது போங்கடான்னாரா. அதான் மச்சான் போயிட்டோம். இவனடா இங்க இருந்து வரான். அவனை எங்க போட்டாரு மச்சான்? டிஃபனா 250 ரூபா. மச்சான் வர முடியாம போயிடுச்சு. தப்பா நினைச்சிக்காத. ஏதோ என்னால முடிஞ்சதுடா. யாருக்கும் தெரியாம ஓரமா போய் சாப்பிடுங்கடா. மச்சான் அப்ப பொண்ணை தூக்க முடியாதா? பொண்ணெல்லாம் தூக்க முடியாது. பொங்கலோட ஆனா தூக்கின்னு வரேன். ரூம்ல உட்காந்து சாப்பிடலாம். இப்ப போங்க. அதான் பொங்கலோட எத்தனை வரான்டால. வாடா போலாம். ஆனா 10 வருஷமா பேசி இப்பதானே ஒரு ட்ரிப் நல்லபடியா வந்து முடிஞ்சது. இதெல்லாம் ஏன் பையன்ட்ட சொல்ற? வீட்டுக்கு நல்லபடியா கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதானே நல்லபடியா போயிடலாம் விடுப்பா. மச்சான் செம்ம டயர்டா இருக்கு. நாங்க தூங்குறோம். நீ அண்ணன்கிட்ட பேச்சு குத்துட்டே வாடா. தூங்கிட போறாரு. என்னண்ணா புது வண்டியா? தம்பி வண்டி வெளிய பார்த்தாலே தெரியுது 10-15 சொட்டாக்குது. புது வண்டியான்னு கேக்குறேன். பேச்சு கொடுக்க சொன்னாங்கன்னு உன் இஷ்டத்துக்கு ஏதாவது பேசுங்கன்னா இங்கே இறக்கி விட்டுருவேன் சொல்லிட்டேன். சார்ண்ணே நீங்க தூங்குற மாதிரி தெரிஞ்சது. அதானே பேச்சு குத்தேன். தூங்குற மாதிரிலாம் இல்ல தூங்கிந்தாங்கிறேன். அந்த ஏசியை 2 பாயிண்ட் ஏத்தி விடு. அப்படியே பெட்ஷீட் இருந்தா போத்தி விடு. என்னண்ணா பேச்சு கொடுக்கணும்னா அப்படி கலகலன்னு பேசணும். அப்படியே உற்சாகமாயிட்ட பாத்தியா? அதை விட்டு குழன்னு பேசுனுங்கிற. நீ தூங்குவா நான் பாத்துக்கிறேன். சரிண்ணா. லாரிக்காரன் ஏறி வந்துட்டான்ப்பா. நீ தானே ஆப்போசிட் ரோட்ல போயிட்டு லாரிக்காரன் வந்துட்டான்றா. ஐயோ ஆமாப்பா. என்னண்ணா அசால்ட்டா ஓட்டுற? இன்னும் வாழ்க்கையில எதுவுமே பாக்குறேண்ணா. இப்பதானே ஃபர்ஸ்ட் ட்ரிப்பே போய்க்கிறோம். கொஞ்சம் முழுசா வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துருண்ணா. 4 நாளா தூங்கல. கண்ணு சொருவுதுண்ணா. என்னப்பா கண்ணு சொருவ போகுதுன்ற? கொஞ்ச நேரத்துல வண்டியே சொருவ போகுது. என்னண்ணா சும்மா கலகலன்னு இருக்கட்டும்னு பேசணும்பா. நீ தூங்கு தூங்கு தூங்கு. சொன்ன மாதிரி வண்டி எடுத்து போய் விட்டியானா? எல்லாரும் செத்துறோமா? தம்பி சாவலாம் இல்லப்பா. தூக்கம் வருதுன்னு பாட்டு போட்டா எஃப்எம்ல எந்த பாட்டு வருதுப்பா? தூக்கம் வருதுன்னா ஒரு 1/2 மணி நேரம் வண்டியை எடுத்துட்டு தூங்கிட்டாவது ஓட்டியா. லேட்டா போனா கூட பரவாயில்ல. ஒரு ஐடியா போயிட போறோம். தம்பி நாளைக்கு காலைல ஒரு சவாரி இதுப்பா. லேட்டா போனா ஓனரை திட்டுவான். நீ வாங்குவியா? நான் நீ ஒரு டீ காப்பி அது குடிச்சிட்டு ஓட்டியா? தம்பி காப்பி குச்சா அண்ணனுக்கு கக்கா வரும்பா. அதுக்கு ஒரு 3/4 hour ஆகும். அதெல்லாம் வேலை ஆகுதுப்பா. நீ அம்மனு இருப்பா போயிடலாம். தூக்கம் வருதியா எனக்கு? கொஞ்சம் கண்ணா மூடலான்னு பார்த்தா ஒரு ஐடியா மூட வச்சிருவான் போலயே. நான் அவ்வளவு அடங்குது பணத்துல போய் விடுற. உங்ககிட்ட தான் பேசுறேன். வெந்திரியா தம்பி தம்பி எங்க பாக்குறோம்? நான் மீன் மாதிரி கண்ணு முழிச்சுட்டு தூங்குற. தம்பி தம்பி சாரிப்பா போயிடலாம்பா. உன்னை நம்பி 3 உயிர் இருக்கியா? என்னயா மீன் தூக்க போட்டுக்கிற நீ? இரியா உன் டிராவல்ஸுக்கு போன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்றேன். தம்பி தம்பி போன்லாம் பண்ணாத. சொன்னாங்களே ஒரே ஒரு வாய்ப்பு கொடு. நோட்டி பக்கம் ஓட்டுறேன். ஒரே ஒரு வாய்ப்பு கொடு. உண்மையாவா? தம்பி கண்ணை சிமெண்ட் நான் கூட செருப்பு கழட்டி அடி. தைரியமா தூங்கும்பா நீ. நான் மறுபடியும் ஆப்போசிட்ல போயிடுகிற நீ. கீழே கொஞ்சம் நேரம் பண்ணுகிற. தூங்க விடுறேன்.
மச்சான் ஸ்வீட் எடுத்துக்கோங்கடா, ஒரு விஷயம் சொல்றேன். என்ன மச்சான் 2 ரூபா பால் பண்ணு கேட்டாலே பல கதை சொல்லுவேன். பால் கோவலாம் எடுத்துன்னு வந்துக்கிற திருடினியா? டேய் வாங்கிட்டு வந்தேன்டா, ஒரு நல்ல விஷயம் சொல்ல வந்தா ஏன்டா இப்படி பேசுற? நல்ல விஷயமா? மச்சான் அவன் கடக்குறா, நீ சொல்றா. வீடு கட்டலான்னு இருக்கிறேன்டா. எங்க பீச்லயா? டேய் இந்த மாதிரி வெறுப்பா பேசுனீங்கடா. அப்புறம் என்னடா சின்ன வயசுல 7 கல் ஆடும்போது கீழே உந்த கல்லே ஒழுங்கா கட்ட மாட்டேன், நீ வீடு கட்ட போறியா? என்னடா பிரச்சனை உனக்கு? நாளா வீடு கட்ட கூடாதா? நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கிறேன், நோண்டிட்டே இருக்கிறேன். டேய் மச்சான் என்னடா இதுக்கெல்லாம் அழுவுற? சரி நீ சொல்றா, நான் கேக்குறேன். ரொம்ப நாள் ஆசை, எல்லாம் பிளான் பண்ணிட்டேன்டா. ஒரு 3 BHK வீடு, ஃப்ரண்ட்ல ஒரு கார் பார்க்கிங், பின்னாடி ஒரு கார்டனு. என்னடா சொட குடைக்கிற? டேய் சும்மா தான்டா வச்சேன். உனக்கு ஒண்ணுனா முதல்ல நான் தான்டா வந்து நிப்பேன். சூனியம் பழிச்சிச்சா இல்லையான்னு பார்க்க வேணா வந்து நிப்பான். என்னடா சொல்ற? மச்சான் போன வாரம் முகேஷ் புது வண்டி வாங்கினா, பூஜை போட வண்டி எடுத்துன்னு போய்க்கிறான். இவன் இங்க முட்டையை மந்திரிச்சு உருட்டான், முட்டி தேஞ்சினே போதான் ஹைவேஸ்ல. யமகாதகன் 2 முட்டையா சேர்த்து உருட்டிந்தா செத்துருப்பான் போல. என்னடா அவன் பூஜை போடுறதுக்குள்ள நீ பெரிய பூஜா போட்டுக்கிற? முந்திங்கன மச்சான், இல்லனா முன்னேறிடுவானுங்க. சி. அப்புறம் மச்சான் இன்டீரியர் ஸ்டாண்ட் ஐடியா இல்ல. ஆமா மச்சான் கேட்க மறந்துட்டேன், வீடு கட்ட காசு இன்னைக்குதான் மச்சான் ஒரு கம்பெனில வேலை கிடைச்சது. முதல்ல சம்பாதிக்க போறேன். மாசம் 15,000 சம்பளமாண்டா. அப்படியே சிறு சேர்த்து ஒரு 30 வருஷத்துல வீடு கட்டுருவேன். 30 வருஷம் கழிச்சு கட்ட போறதுக்கு இப்பயே பேசுற? ஆமா மச்சான், இப்பல இருந்து பிளான் போட்டா தானே கரெக்டா இருக்கும். அப்புறம் மச்சான் இப்ப என்கிட்ட இருக்க வெறி அடுத்த வர 30 வருஷம் மட்டும் குறையாம பாத்துக்கோங்க. 30 வருஷம் அண்ணா, அடுத்த மாசமே தெரிஞ்சிருவான் வெறியோட வீரி அண்ணானு. போ. ரைட் மச்சான், வரடா. இவனடா இப்படி பேசிட்டு போறான்? மொத சம்பாதிக்கிற வெறி அப்படிதான் இருக்கும்.